பத்து கேவ்ஸ் வளாகத்தில் இந்திய கலாச்சார மையம் வருகிற 19ஆம் தேதி ஜனவரி 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30க்கு திறப்பு விழா காணவிருக்கிறது. அதே நாளில் மாலை 3 மணிக்கு தேசிய ஒற்றுமை பொங்கல் விழாவும் நடக்கவிருக்கிறது. இந்திய கலாச்சார மையத்தை மதிப்புமிகு மாயிகா தலைவர் தன்ஸ்ரீ எஸ் விக்னேஸ்வரன் திறந்து வைக்க உள்ளார். அவரோடு முன்னிலையில் நம் மதிப்புக்குரிய டத்துஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவர்கள் இணைய உள்ளார். நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பது பத்து கேவ்ஸ் இந்திய கலாச்சார மையத்தின் கட்டடம். கலாச்சார மையம் சிறப்பாக அமைய எல்லா வேலைகளும் இப்பொழுது நடந்த வண்ணமாக இருக்கிறது. தேவஸ்தான தலைவர் தான்ஸ்ரீயார் நடராஜா மற்றும் டீம் டிஎஸ்கே தலைவர் டத்தோ சிவகுமார் முன்னிலையில் நின்று கட்டமைப்புகளை பார்வையிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக அழகான வடிவிலே கலாச்சார மையம் அமைக்கப்பட்டுள்ளது. வண்ண விளக்குகளோடு சுவரில் இருக்கும் வண்ணப்படங்கள் நம் இந்திய கலாச்சாரத்தை விளக்குகிறது. இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும் அனைத்து இந்திய பாரம்பரிய பொருட்கள், இசை கருவிகள் நம் அடையாளத்தை கொண்டிருக்கிறது. அதனோடு சிற்பங்கள் பதித்த தங்க வண்ணத்தில் மேடை. நீங்கள் நிச்சயமாக வந்து இந்த அழகை காண வேண்டும். கலாச்சார மண்டபத்தில் மாதம் சில நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டே இருக்கலாம் என பத்துகேவ் ஆலய தேவஸ்தான தலைவர் தான்ஸ்ரீயார் நடராஜா கூறியுள்ளார். தேவாரம், நடனம், பாடல் கச்சேரிகள் அனைவருக்கும் இங்கு வாய்ப்பு கொடுத்து கலாச்சார மையத்தை தைப்பூசம் முதல் திறக்கப்படும். மலேசியா தமிழ் மக்களுக்காக இந்திய கலாச்சார மண்டபம் தன்னை எண்ணத்தால் உருவம் அமைத்து கட்டின மதிப்புக்குரிய தன்ஸ்ரீயார் நடராஜா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் சமர்ப்பணம். வருகின்ற 19ஆம் தேதி ஜனவரி 2025 அன்று கலாச்சார மண்டப திறப்பு விழாவில் கலந்து கொள்ள மறவாதீர்கள். இந்த பொங்கல் நாளில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கின்றேன். அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.